ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே, மணவாட்டி, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமும் விழித்திருந்தது. என் நேசர் வந்து கதவை தட்டினார். அப்பொழுது நான் எழுந்து கதவை திறந்து பார்த்ததான வேளையிலே, என் நேசர் அங்கே இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சூழ்ந்து போயிற்று. அவரை தேடியும் நான் காணவில்லை. நான் நகரத்தின் வீதிகளிலே சென்ற பொழுது காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக மணவாட்டி கூறுகிறார். எருசலேம் குமாரத்திகள், மற்ற நேசர்களை விட உன்னுடைய நேசர் எப்படியாக விசேஷித்தவர், அவர் எந்த விதத்திலே சிறந்தவர் என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, தலைமையில் சுருளானது, காகத்தை போல கருமையானவர். மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கன்களுக்கு ஒப்பானவைகள். அவர் கரங்கள் படிக்க பச்சை பதிந்த பொன் வளையல்களைப் போல இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இடைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல உள்ளது. அவர் கால் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் இருக்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமானது. அவர் முற்றிலும் அளவுள்ளவர். இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்பதாக அவரை வர்ணித்து மணவாட்டி கூறுகிறாள். 6ஆம் அதிகாரத்திலே, நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் விடம் போய்விட்டார். உன்னிடையே கூட நாங்களும் அவரை தேடுவோம் என்பதாக கூறப்பட்டுள்ளது. அவர் தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் அவருடைய தோட்டத்திற்கு போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதாக அதற்கு பதில் வருகிறது. 4ஆம் வசனத்திலே, என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடியுமானவள் என்பதாக நேசர் கூறுகிறார். இதிலிருந்து நேசரும் மணவாட்டியும் சேர்க்கப்பட்டார்கள். நேசரை கண்டுபிடித்து விட்டாள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார் என்று நேசர் அவளை பார்த்து கேட்கிறதான சத்தம் இருக்கிறது. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதுளஞ்செடிகள் பூத்ததாகவும் வாதுமை தோட்டத்துக்கு நான் போனேன். நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கியது என்று சொல்லி, சுலேமத்தியே, நான் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா என்பதாக நேசர் மணவாட்டியை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 7ஆம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே, நேசர் தன்னுடைய மணவாட்டியை வர்ணித்து கூறுகிறதையும் மணவாட்டி அதற்கு பதில் அளிப்பதையும் நாம் அநேக வசனங்களில் இருந்து அறிந்து கொள்ள முடியும். உண்மையான அன்பு அவர்களிடத்திலே வெளிப்படுவதையும் நாம் அந்த இடத்திலே காண முடியும். பிரியமானவர்களே, 5ஆம் அதிகாரத்திலே நேசரை காணவில்லை என்று மணவாட்டி தேடின போதிலும், அவர்கள் உறவில் விரிசல் இருப்பது போல காணப்பட்டாலும், அவரை கண்ட மாத்திரத்திலே அவரை மறுபடியுமாக உயர்த்தி பிடிப்பதனாலும் சரி, அன்பு பாராட்டுவதானாலும் சரி, தங்களுடைய விரிசல்களை அவர்கள் சரி செய்து கொள்வதை இங்கு நாம் காண முடிகிறது. கணவன் மனைவியாக இருக்கிற நம்முடைய திருமண வாழ்க்கையிலேயும் கூட அநேக நாட்கள் பிரச்சனைகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இல்லை என்று சொன்னால் ஒருவர் புரிந்து கொள்வதிலே தவறுகள் நேரலாம். ஆனாலும் தேவன் ஏற்படுத்தினதான ஒரு திருமண பந்தம் என்பது உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்பதாடுவதாயும் இருப்பதாக என்று கூறப்பட்டுள்ளது. அப்படியாக கணவன் மனைவி என்று இருக்கிறவர்களின் திருமண வாழ்க்கையிலேயும் கூட அந்த திருமண உறவை கனத்துடன் காத்து கொள்ள வேண்டியது கணவன் மனைவியினுடைய கடமையாக இருக்கிறது. தேவன் ஏற்படுத்தின அந்த உறவை மனுஷன் நினைத்தால் பிரித்துவிட முடியாது. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் தேவனுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையிலே கட்டப்பட வேண்டும், கிறிஸ்து குடும்பத்திற்கு தலையாக இருக்க வேண்டும். கணவனும் கூட தேவனுக்கு பயப்படுகிறவராக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பிலே குடும்பம் கட்டப்படும் பொழுது, அந்த அன்பு குடும்பத்திலே வளரும் பொழுது, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக அன்பு பெருகும் பொழுது இந்த குடும்பம் ஒரு இனிமையான குடும்பமாக மாறும். ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பங்களையும் அப்படியாக மாற்றுவாராக.
அந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.